ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 10 அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 16 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு கொராசின் பெத்சாய்தா நகர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று கூறுகிறார். அதேபோல கப்பர்நாகுமே நீ வானளவ உயர்த்தப்படுவாயோ, மாறாக நீ தாழ்த்தப்படுவாய் என்று அவர்களுடைய கடின உள்ளத்தை பார்த்து, மனம் திரும்பாமையை பார்த்து, அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். இந்த 3 நகர்களும் கடவுளை அனுபவித்தார்கள், கடவுளின் அருளை அனுபவித்தார்கள், கடவுள் அவர்களை சந்திக்க வந்ததை கண்டார்கள், அவர் செய்த புதுமைகளை கண்டார்கள், அவர் போதனையை கேட்டார்கள். கடவுளின் அருளை போதுமான அளவு பெற்றிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை என்ற மரத்திலிருந்து கனியாகிய மனம் திரும்புதல் காய்க்கவில்லை. அவர்கள் மனம் மாற மறுத்துவிட்டார்கள். அதனால்தான் இயேசு தீர் சீதோன் நகரை குறித்து சொல்லுகிறார். தீர் சீதோன் யாவே கடவுளை அறியாத புற இனத்து நகர்கள். அவர்களுக்கு இந்த செய்தி வழங்கப்பட்டிருந்தால், கடவுளுடைய இரக்கமும் அருளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார், அவர்கள் இந்நேரம் மனம் மாறியிருப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் நினிவே மக்கள் யாவே கடவுளை அறியாதவர்கள். ஆனால் யோனா அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்தவுடன் அதனை கேட்டு மனம் மாறினார்கள். எனவே புற இனத்தார்கள் மிக எளிதில் மனம் மாறி விடுவார்கள் என்று இயேசு கூறுகிறார். மனமாற்றம், இதயமும் மனமும் உள்ளத்தில் மனமாற்றம் பெற்று அந்த மனமாற்றம் வெளியில் வாழப்பட வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய திரும்புவதுதான் மனமாற்றம். இறையியல் ரீதியாக தீமையை, பாவத்தை விட்டு கடவுளிடம் திரும்புவதுதான் மனமாற்றம். எனவே இந்த மனமாற்றம் நம்மில் இன்றே நிகழ வேண்டும். நாம் யாரும் சீக்கிரம் மனம் திரும்புவதில்லை. ஏனென்றால் அது எவ்வளவு சீக்கிரம் தாமதமாகும் என்று நமக்கே தெரியாது. நாம் மனம் திரும்புவதற்கான கடவுளின் நாள் இன்று என்று இருக்கும்போது, நமக்கு மனம் திரும்புதலின் நாள் நாளை என்றால் கடவுள் அதனை ஒருவேளை ஏற்க தாமதப்படுத்தலாம். எனவே நாம் மனம் திரும்புவதை எப்போதுமே தள்ளி வைக்கவே நினைக்கின்றோம். நம்மிடம் பலவிதமான ஆசீர்வாதங்கள் எப்படி கொராசின் நகருக்கும் பெத்சாய்தா நகருக்கும் கப்பர்நாகும் நகருக்கும் அருளும் ஆசீரும் கொடுக்கப்பட்டதோ, அதே போல நமக்கும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் சிறப்பு உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். விவிலியம் நமக்கு புனித நூலாக தரப்பட்டிருக்கிறது. அதனை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை பண்படுத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. விவிலியம் அலமாரியில் வைத்து அழகு பார்ப்பதற்காக அல்ல. நம் வீட்டில் உள்ள விவிலியம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட்டு கசங்கிய நிலையில் இருந்தால் நாம் இறைவார்த்தையை எடுக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதனை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறோம் என்பது பொருள். 2, ஒவ்வொரு நாளும் நமது பங்கு ஆலயத்தில் நற்கருணை கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் வருகிறார். தீர் சீதோன் நகரை பார்க்க வந்த கடவுள் திருப்பலியின் வழியாக நம்மை பார்க்க வருகிறார். ஒவ்வொரு திருப்பலியும் விண்ணகம் மண்ணகத்திற்கு வரும் நிகழ்வு. எனவே எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, விடுமுறையெல்லாம் கிடைக்கிறதோ, அப்போதெல்லாம் நாம் நேரத்தை பயன்படுத்தி நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெற வேண்டும். 3, ஒப்புரவு அருட்சாதனம். நம்மிடம் சதையாகிய உடல் இருக்கும் வரை பாவத்தில் விழக்கூடிய
அபாயம் இருக்கிறது. பாவம் நம் ஆன்மாவை அரிப்பதற்கு முன்னால் நாம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் கடமையில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் எப்போதுமே தாமதப்படுத்தும், அதனை தள்ளிவை, நாளை 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 என்று சொல்லும். அப்படியென்றால் அந்த நாளை வரவே வராது. 4. தூய ஆவியாரின் வழிநடத்துதலால் திரு அவை கற்பிப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை படித்து பின்பற்ற வேண்டும். 5. இயேசுவின் தாய் மரியா மற்றும் புனிதர்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தி இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி சிறப்பு சலுகைகளை கொடுத்திருக்கிறீர். அதே சலுகைகள் எங்களுடைய கடமைகளை காட்டுகின்றன. அவற்றை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய கடமையை செய்து உம்மிடத்தில் மீண்டும் வர எங்களுக்கு ஆற்றல் தாரும் என்று வேண்டுவோம். ஆமீன்.